போன கிளாஸில் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டினுடைய ஃபார்மேட்டிங் ஃபீச்சர்ஸில் முக்கியமான கமாண்ட்ஸ் பார்த்தோம். அதில் வந்து ஃபாண்ட் நேமை மாற்றுறது, அதுக்கப்புறம் ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றுறது, புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங், கட் காப்பி பேஸ்ட் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அது பார்க்குறவங்க வந்து முந்தின வீடியோவில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து வெரி இம்பார்ட்டண்டான கமாண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் எப்படின்னு சொன்னோம்னா சேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபைலில் வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அன்டு ரீடு, இந்த மாதிரி சில இம்பார்ட்டண்ட் கமாண்ட்ஸ். இந்த கமாண்ட்ஸ்லாம் வந்து வேர்டுக்கு மட்டும் கிடையாது, அது எல்லா அப்ளிகேஷன்லையுமே பயன்படக்கூடியதாக இருக்கும். நீங்கள் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸல் பயன்படுத்தினாலோ, பவர் பாயிண்ட் பயன்படுத்தினாலோ, இல்லைனா வேறு ஏதாவது ப்ரோக்ராமிங் பயன்படுத்தினாலோ, அதில் வந்து இந்த கமாண்ட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதனால் வந்து இந்த கமாண்ட்ஸை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து நம்ம வந்து இந்த ஒரு டாக்குமெண்ட்டை வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த டைட்டில் பாரில் பார்த்தீங்கன்னா அது என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அது பக்கத்தில் வந்து எந்த நேமில் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் இருக்கும். பொதுவாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே எப்படி இருக்குன்னா டாக்குமெண்ட் 1 அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போதைக்கு இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது வந்து என்றைக்கும் அப்படின்னா டெம்பரவரி மெமரியில் தான் இருக்கும். அதை எப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் என்னதுன்னா பெர்மனெண்ட்டாக அது பதிவுப்படும். அப்போ வந்து இப்போ சப்போஸ் ஏதாவது சிஸ்டம் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டாலோ இல்லைன்னா வந்து பவர் ஃபெயிலியர் ஆகிட்டாலோ என்ன ஆகும்னா நம்ம டைப் பண்ண கண்டென்ட்ஸ் வந்து லாஸ் ஆயிரும். அதனால் வந்து என்றைக்குமே வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் பண்ணுறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம திரும்ப அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை சேவ் பண்ணதுக்கு வந்து இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் இருக்கக்கூடிய இந்த சேவுங்கிற ஐக்கானை யூஸ் பண்ணியும் பண்ணலாம், அல்லது அதுக்கு ஷார்ட்கட்டான கண்ட்ரோல் எஸ்ஸையும் யூஸ் பண்ணலாம், அல்லது வந்து இந்த ஆஃபீஸ் பட்டன் அப்படிங்கிறதுல தான் வந்து இந்த கோப்புகள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே வந்து இந்த ஆஃபீஸ் பட்டனில் இருக்கும். சேவ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது எல்லா இதுவும் அதில் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதில் வந்து ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த சேவ் அஸ் அப்படிங்கிற இந்த டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எந்த டைரக்டரியில் பொதுவாகவே வந்து டிஃபால்ட்டாக வந்து டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்கு கீழே தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சேவ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகும். அல்லது நம்ம உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, வேறு ஏதாவது டிரைவில் கொண்டு போய் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சேஃப் வந்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா டாக்குமெண்ட்டுங்கிறது வந்து அப்படின்னா சி டிரைவோடு உள்ளது. அதனால் நீங்கள் பொதுவாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா டி டிரைவ்லையோ அல்லது உங்களுடைய பென் டிரைவ்லையோ, இப்போ சப்போஸ் நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லேருந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா பென் டிரைவில் போய் பதியணும் அப்படின்னா இந்த வந்து திஸ் பிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா டிரைவுமே லிஸ்ட் ஆகும். சி டிரைவுங்கிறது வந்து பொதுவாக வந்து ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கக்கூடியது, அதில் வந்து மேக்ஸிமம் பதியாமல் இருக்கிறது நல்லது. டி டிரைவுங்கிறது வந்து பெர்மனெண்ட்டாக உள்ள ஹார்ட் டிஸ்கினுடைய ஒரு டிரைவ். அப்போது எத்தனை டிரைவ் இருக்கோ அது ஃபுல்லாக லிஸ்ட் ஆகும். சிடி டிரைவில் வந்து நம்ம வந்து பதிய முடியாது. அது வந்து என்னது ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறனால அதில் பதிய முடியாது. அப்போ வந்து நீங்கள் ஏதாவது பென் டிரைவ் நீங்கள் பதிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த பென் டிரைவினுடைய அந்த டிரைவ் நேம் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். அதை செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ வந்து டிங்கிறதுல போகிறோம். டிங்கிறத வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த டிரைவ் ஓப்பன் ஆயிரும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ஒரு புதுசாக இப்போ தான் நீங்கள் நினச்சிறீங்க ஒரு டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக பதிஞ்சு வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதாவது இந்த எம்டி ஏரியாவில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். அதில் வந்து ஃபோல்டருங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும், அந்த ஃபோல்டர் நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறது வந்துருக்கும். நம்ம இதில் வந்து என்னச்சிடும் அழிச்சிட்றீங்க. அழிச்சிட்டு இப்போ டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணுறீங்க. எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட், எம்எஸ் வேர்டு ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ட்ரு அடிக்கிறீங்க. அப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் கிளிக் பண்ண சொல்ல இது எது சம்மந்தப்பட்டது, அந்த ஃபைலினுடைய நேம். என்றைக்குமே வந்து ஒரு ஃபைல் நேம் வந்து அது என்ன டாக்குமெண்ட்டோ அது சம்மந்தப்பட்ட நேமாக கொடுக்கணும். அப்படின்னா தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபைல் நேம் கொடுக்கணும். சரி, ஃபைல் நேம் வந்து
மை ஃபஸ்ட் டாக்குமெண்ட். ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறது கொடுக்குறீங்க. அப்படின்னா என்ன ஆயிரும், இதோட சேவ் பண்ணக்கூடியது ஆப்ஷன் முடிஞ்சுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் பாரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபைல் நேம் வந்து இதில் வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு திரும்ப நீங்கள் டைப் பண்ணக்கூடிய நீங்கள் பண்ணிட்டீங்க, ஒரு பேஜ் டைப் பண்ணியிருக்கீங்க, அடுத்து இன்னொரு பேஜ் டைப் பண்ணிட்டீங்க, இப்போ திரும்பவும் சேவ் பண்ணணுமா அப்படின்னா அது இந்த சேவ் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது என்ன ஆயிரும், அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த நேமில் நம்ம முதல்ல கொடுத்த அந்த ஃபைல் நேம்லேயே போய் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா ஃபைலில் போய் நியூ கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா நியூ டாக்குமெண்ட் வந்துடும். அப்போது இந்த டாக்குமெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும். அந்த இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் போய் நினைச்சிடும் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். திரும்ப எப்படி நம்ம டாக்குமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, பழைய சேவ் பண்ணதை அப்படின்னா அந்த ஆஃபீஸ் பட்டனில் போய் ஓப்பன் கொடுக்கணும். அல்லது இங்கே ரீசெண்ட்லேயே வந்திருக்கும், நம்ம இது பண்ணது ஃபுல்லாக இதில் வந்து பதிவாகிக்கிட்டே இருக்கும், அதில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது ஓப்பன் கிளிக் பண்ணுறோம், ஓப்பன் கிளிக் பண்ண சொல்ல நம்ம லாஸ்ட்டாக இருந்த டிரைவ் என்னதோ அதுக்கு வந்துடும். சப்போஸ் நம்மளுக்கு தேட வேண்டியிருக்கு அப்படின்னா திஸ் பிசியில் போகிறோம், அதில் டி டிரைவுக்கு போகிறோம். டி டிரைவில் வந்து மை வேர்டு ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுல தான் பதிஞ்சிருக்கோம். அதில் மை ஃபஸ்ட் டாக்குமெண்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறோம். அப்போ இந்த ஃபோல்டர், ஃபைலு, சேவ் அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சேவ்லேயே வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம சேவ் பண்ண சொல்ல வந்து அந்த பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வேர்ட் ஃபைலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து சேவில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு தடவை சேவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த சேவ் பாக்ஸை வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், சேவ் அஸ் கொடுக்கணும். அப்போ சேவ் அஸ் கொடுக்க சொல்ல வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே அந்த சேவ் பட்டன் பக்கத்தில் அந்த டூல்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த டூல்ஸுங்கிற ஆப்ஷனில் போய் ஜெனரல் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் பாஸ்வேர்ட் டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ அதில் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். அப்போ கொடுத்த உடனே என்னென்னா திரும்பவும் கேட்கும். அது வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓகே, சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ். திரும்ப அந்த ஃபைலே ஓப்பன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. திரும்ப வந்து என்ன செய்யும், இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்டு நிற்கும். ஏன்னா அப்போ இந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருந்ததுன்னா அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் சேவஸில் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது. சரியா? அதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு ஷார்ட்கட் வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல்-S, ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல்-O. சரியா? நியூவாக கொண்டு வரதுக்கு வந்து கண்ட்ரோல்-N. அடுத்து நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா, வெரி இம்பார்ட்டண்டான கமாண்ட் வந்து இந்த குயிக் ஆக்சஸில் இருக்கக்கூடிய அன்டு ரீடோ அப்படிங்கிறது. சரி, அன்டுனா என்னென்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் இப்போ வந்து ஒரு சில இதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. செலக்ட் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல என்ன ஆகணும் அப்படின்னா, ஏதாவது ஸ்பேஸ் பாரை தட்டிட்டீங்க அப்படின்னா அழிஞ்சிரும், டெலீட் ஆகிடும். அப்போது ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து நம்மளை அறியாமல் ஏதாவது தவறுதலாக வந்து பண்ணிட்டோம், பழைய ஸ்டெப்புக்கு திரும்ப போக வைக்கணும் அப்படின்னா அன்டு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், திரும்ப அந்த டெலீட் ஆனது வந்துடும். ஏன்னா அப்போது ஒரு தவறுதலான ஒரு ப்ராசஸை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அதை திரும்ப கொண்டு வர வைக்கிறதுக்கு பயன்படக்கூடியது தான் அன்டு அப்படிங்கிறது. அன்டுங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், கண்ட்ரோல்-Z அப்படிங்கிறது. ரீடுங்கிறது வந்து திரும்ப அது வேண்டாம், திரும்பவும் அதை டெலீட் ஆனால் போதும் அப்படின்னா வந்து ரீடு கொடுத்துக்கலாம். அப்போ அன்டு வந்து எல்லா அப்ளிகேஷன்லேயும் வந்து மெயினாக பயன்படக்கூடியதாக இருக்கும். அதனால் அதை தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறமா வந்து பிரிண்ட் அப்படிங்கிறது. ஏன்னா பிரிண்ட்டுங்கிறது வந்து என்னென்னா, நம்ம ஒரு டாக்குமெண்ட் வந்து விண்டோ வடிவத்தில் இருக்க நம்ம வந்து இந்த பேப்பரில் வந்து டாக்குமெண்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ இதில் வந்து பிரிண்டர் நேம் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம பதிஞ்சிருக்கக்கூடிய எல்லா பிரிண்டருடைய லிஸ்ட்டும் வரும். அப்போ அந்த குறிப்பிட்ட பிரிண்டர் செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போகிறீங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனால் அது என்ன பேப்பரு, சரியா, அது வந்து A4 சீட்டா, என்ன பேப்பர் சைஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும்.
பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் எல்லாமே என்ன சைஸ்னால் A4 சைஸ். சரியா? அப்போ இதில் வேறு சீட்டு இருந்து நீங்கள் பிரிண்ட் கொடுக்கக்கூடியது வேறு இதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அன்சைஸாக நம்மளுக்கு பிரிண்ட் அவுட்டில் கிடைக்கும். சரியா? அப்போ எந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணணுமோ அதில் வச்சுட்டு பிரிண்ட் கொடுக்குறீங்க. பிரிண்ட் கொடுத்தோடனே இந்த பிரிண்ட்டுக்கான டயலாக் பாக்ஸ் வரும். அதில் வந்து என்ன செய்கிறோம், கரண்ட் பேஜ்னால் வந்து எந்த பேஜில் இருக்கீங்களோ அந்த பேஜ் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஆல் பேஜ்னால் எல்லா பேஜுமே பிரிண்ட் ஆயிரும். இப்போ பேஜஸ்னால் இப்போ எனக்கு குறிப்பிட்ட பேஜ் மட்டும் ஒரு 10 பேஜ் இருக்குது, அதில் 8வது பேஜ் மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா 8ன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா 8வது பேஜ் மட்டும் பிரிண்ட் ஆகும். அல்லது 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா 1-5 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 1லேருந்து 5 வரை பிரிண்ட் ஆகும். இல்லை எனக்கு வந்து 1வது பேஜும் 6வது பேஜும் மட்டும் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1,6ன்னு கொடுத்துட்டிங்கன்னா 1-6. அப்போ வந்து ஒரு கண்டினியூவாக உள்ளதுக்கு வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு கம்மா பயன்படுத்திக்கலாம். கரண்ட் பேஜுங்கிறது எந்த பேஜில் இருக்கமோ அந்த பேஜை மட்டும் பிரிண்ட் எடுக்கிறதுக்காண்டி பயன்படுது. நம்பர் ஆஃப் காப்பீஸுங்கிறது வந்து எத்தனை காப்பி வேணும் உங்களுக்கு. ஒரு 5 காப்பி எடுக்கணும், ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க பிரிண்ட் அவுட்டு அப்படின்னா 5 காப்பினா 5 கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பிரிண்ட் அவுட்டில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது வந்து சேவஸ் அப்படிங்கிறது. சேவஸ்ங்கிறது வந்து ஒரு ஃபைலை சேவ் பண்ணிட்டீங்க, அதை வந்து என்ன செய்யணும், வேற ஒரு நேம்லேயும் சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சேவஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி ஒரு பேஜ் டைப் பண்ணியிருக்கீங்க, அதை ஒரு ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து இன்னொரு நேமில் பதிய வைக்கணும் அப்படின்னா சேவஸ் பயன்படுத்தினா என்ன செஞ்சுக்கலாம், திரும்ப அந்த பாக்ஸ் வரும், அதில் வந்து வேற ஒரு நேம் கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம், பதிஞ்சிக்கலாம். இதுதான் சேவஸ் அப்படிங்கிறது வந்து பயன்படக்கூடியதாக இருக்குது. இப்போ ஆஃபீஸ் பட்டனை பொறுத்தவரை நியூங்கிறது வந்து பிளாங்காக ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன்கிறது வந்து பழைய பதிஞ்சு வச்ச ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, சேவுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது அது சேவ் ஆகிருக்கிறதுல கண்டினியூவாக பதிஞ்சு வைக்கிறதுக்கும் சேவ் பயன்படுத்திக்கலாம். சேவஸ்னால் வேறு ஒரு நேமில் போய் பதிஞ்சு வைக்கிறது. பிரிண்ட்டுங்கிறது வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்து இம்பார்ட்டண்டான கமாண்ட் அன்டு ரீடு. ஏதாவது தவறுதலாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை திரும்ப வர வைக்கிறதுக்கு அன்டு ரிப்பீட் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதுக்கடுத்து இருக்கக்கூடியது இன்சர்ட். இன்சர்ட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து இந்த இன்சர்ட்டில் வந்து மெயினாக பயன்படக்கூடியது என்னதுன்னா டேபிள் அப்படிங்கிறது பயன்படக்கூடியதாக இருக்கும். சரியா? அதுக்கு முன்னால் இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கவர் பேஜ் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சரியா? கவர் பேஜுங்க சொல்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் நீட்டாக என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு ஹெட்டிங் கொடுத்து வைக்க வேண்டியிருக்கும். சரியா? அந்த மாதிரி ப்ராஜெக்ட் சப்மிஷனுக்கு எல்லாம் வந்து ஒரு சேல்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த முதல் பேஜை மட்டும் அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெட்டிங்க்கு கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கலாம், டிஃபால்ட்டாக சில இதை கொடுத்துருக்கான், அதை யூஸ் பண்ணி நம்ம பதிஞ்சிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த இந்த இது வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேஜாக வந்து இந்த இது வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்டிங் வந்து வந்துடும். அப்போ இதுக்கு பயன்படக்கூடியதான் மெயினான கவர் பேஜ். கவர் பேஜுங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து பதிஞ்சு வைக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் வந்து முதல் ஹெட்டிங் பேஜ் ரெடி பண்ணுறதுக்காண்டி, சரியா, சேல்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஆகட்டும், அதுக்கு வந்து முதல் பேஜை வந்து ஒரு ஏதாவது இமேஜோடி ஹெட்டிங் கொடுத்து வைக்கிறதுக்கு பயன்படக்கூடியது தான் கவர் பேஜ் அப்படிங்கிறது. எம்எஸ் வேர்டில் வந்து ஒரு ஃபியூச்சர், முக்கியமான ஃபியூச்சர் என்னென்னா இந்த கவர் பேஜை ரெடி பண்ணுறதுக்கு அவங்களாவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அல்லது நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஃபோட்டோஷாப்பில் போய் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். இது சிம்பிளாக என்ன செஞ்சுக்கலாம், ஒரு இமேஜ் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஹெட்டிங் கொடுத்துக்கலாம், அதுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் வந்து நீங்கள் என்ன செய்றீங்க, டைப் பண்ணுறீங்க. அப்போ இதில் வந்து இயர் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், இல்லை நீங்களாகவே வேறு எதுவும் டைப் பண்ணணுன்னா கூட டைப் பண்ணிக்கலாம். டுடே கொடுக்குறீங்க, அப்போ இயர் வந்துடும். அதுக்கப்புறம் திஸ் டாக்குமெண்ட் டைட்டில் என்னது கொடுக்கணும், அப்போ எம்எஸ் வேர்டு. எம்எஸ் வேர்டுன்னு கொடுத்துட்டீங்க. அடுத்ததாக வந்து இங்கே நேம் இருக்கும், நேம் நம்ம மாற்றினா மாற்றி அமைச்சிக்கலாம், கம்பெனி நேமையும் மாற்றினா என்ன செஞ்சுக்கலாம், தேவையில்லைன்னா டெலீட் பண்ணி விட்டுக்கலாம். சரியா? அப்போது அதுக்கப்புறம் வந்து இந்த இமேஜை மாற்றணும், எனக்கு இந்த இமேஜ் வேண்டாம் வேறு இமேஜ் வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும், டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் டூல் வந்துடும். சரியா?
எந்த இமேஜை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜ் வந்து பிக்சருக்கான டூல்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். அப்போ அதில் போய் சேஞ்ச் பிக்சர் கொடுக்குறீங்க. நம்ம ஏதாவது பிக்சரை மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெஸ்க்டாப்பில் போய் என்ன செய்றீங்க, வேறு ஏதாவது இமேஜ் மாற்றணும்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்து வேர்டு எம்எஸ் வேர்டு அதை கிளிக் பண்ணுறேன். இன்சர்ட். அப்போ இதான் வந்து இன்சர்ட்டில் வந்து என்னது கவர் பேஜ் ரெடி பண்ணுறது. கவர் பேஜுங்கிறது வந்து ப்ராஜெக்ட்டுக்கான முதல் பேஜை வந்து அழகாக டிசைன் பண்ணி வைக்கிறதுக்காண்டி பயன்படக்கூடியது தான் கவர் பேஜ்.